அனைவருக்கும் வித்யாபூன் அகாடமி சார்பாக இனிய வணக்கம். மற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சென்ற காணொளியில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, டிஎன் செட்டோட பேப்பர் 1 டீச்சிங் ஆப்டிடியூடில் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் டீச்சிங் இது பார்த்தோம். இந்த காணொளியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதுக்கு அடுத்து இருக்கிற டாபிக் பார்க்க போகிறோம். சைக்காலஜி தியரிஸ், லேர்னிங் ரிலேட்டடான சைக்காலஜி தியரிஸ், டீச்சர்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய சைக்காலஜி தியரிஸ் அண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங். இந்த டாபிக் தான் இந்த காணொளியில் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அப்டேட்டு ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. டிஎன் செட்டோட எக்ஸாம் டேட் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஜூன் 7, ஜூன் 8 2 நாளில் 43 சப்ஜெக்டுக்கான டிஎன் செட் எக்ஸாமை மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி நடத்தி முடிக்க போகிறாங்க. ஒவ்வொரு நாள்லேயும் 2 செஷனு. டிஎன் செட்டு எந்த எக்ஸாம் சென்டருன்றதை எக்ஸாம் டேட்டுக்கு 1 வீக்குக்கு முன்னாடி அவங்க வெப்சைட்டில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஹார்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் 1 வீக் தான் இருக்குது. ஏற்கனவே கொடுத்த டிஎன் செட் நோட்டிஃபிகேஷனில் டென்டேட்டிவ் டேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் 1st வீக் டு 3rd வீக் இந்த கேப்குள்ளார டென்டேட்டிவ் டேட் இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஏற்கனவே இது எதிர்பார்த்த ஒரு விஷயந்தான். ஏன்னா உங்களுக்கு டிஎன் செட்டோட ரிசல்ட்டை பேஸ் பண்ணி டிஆர்பியோட ஹால் டிக்கெட் ரிலீஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த டிஎன் செட் எக்ஸாமை ஜூன் 1st வீக்லேயே அவங்க கண்டக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ நீங்கள் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, டிஎன் செட்டோட ரிசல்ட்டும் சீக்கிரமாக வந்துடும். டிஆர்பி எக்ஸாம்ஸும் ஆஸ் பர் ஷெட்யூல் உங்களுக்கு நடக்கும். ஸோ நீங்கள் ப்ரிப்ரேஷனை இன்னும் கொஞ்சம் பூஸ்டப் பண்ணிக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்கள் சப்ஜெக்ட்டுக்கு 7th ஜூன் 7th 8th நீங்கள் நம்மளுடைய டிஎன் செட்டோட வெப்சைட்டில் அவங்க கொடுத்துருக்கிற நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சப்ஜெக்ட்டுக்கு எந்த டேட்டு எந்த ஷிஃப்ட்டு 2 ஷிஃப்டாக நடத்துகிறாங்க. மார்னிங் ஒரு ஷிஃப்ட்டு, ஆஃப்டர்நூன் ஒரு ஷிஃப்ட்டு. ஸோ ஹார்டாக நமக்கு இன்னும் 1 வீக் தான் இருக்குது. ஸோ இந்த காணொலியில் நான் உங்களுக்கு எதை ஸ்ட்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, நம்மளுடைய அகாடமியை பொறுத்தளவில் ப்ராக்டிஸ் டெஸ்ட் சீரீஸை நாங்கள் இம்பார்ட்டண்ட்டாக நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஏற்கனவே நம்ம காணொலியில் பல காணொலியில் சொல்லியிருக்கோம். நம்மளுடைய டைமுன்றது ரொம்ப ரொம்ப கம்மியான டைம் டிஎன் செட்டுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது 10 யூனிட்ஸையும் நம்மளால் ஃபுல் ஃப்ளெஜ்டாக உட்காந்து படித்து எல்லா கான்செப்ட்ஸையும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான டைம் நமக்கு இல்லை. ஸோ அதனால தான் ஆரம்பத்துலேருந்தே நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, தினமுமே ஒரு டெஸ்ட்டு 2 டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்பவே உங்கள் மார்க்ஸை பூஸ்டப் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டெஸ்ட்டை அட்டன் பண்ணதுக்கப்புறம் வர ஆன்சர்ஸை வச்சுமே நீங்கள் கான்செப்ட்ஸை லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இதை தான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறோம். நீங்கள் பிஜியில் படித்த சப்ஜெக்ட்ஸ் தான். நிறைய பேர் அகாடமியை காண்டாக்ட் பண்ணுறவங்க நாங்கள் இப்போது ப்ராக்டிஸ் டெஸ்ட் எப்படி நாங்கள் ப்ரிப்ரேஷனே பண்ணி முடிக்கல, இப்போ எப்படி ப்ராக்டிஸ் டெஸ்ட் எடுக்கிறதுன்றதை கேட்டிருந்தாங்க. பட் நாங்கள் சொல்கிறது அதுதான். ஜஸ்ட்டு இது என்ன அப்படின்னா, லேர்ன் த்ரூ மிஸ்டேக்ஸுன்ற கான்செப்ட் தான். அதே மாதிரி லேர்னிங் த்ரூ பிளேன்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு உங்களுடைய லாகின்ல எல்லா ப்ராக்டிஸ் டெஸ்ட்டையும் நாங்கள் கொடுத்துட்றோம். உங்களுக்கு எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அதை நீங்கள் ஜஸ்ட் அட்டன் பண்ணி பார்க்க போகிறீங்க, அவ்வளோதான். அட்டன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் அதில் வேறு கான்செப்ட்ஸை லேர்ன் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ இதை தான் நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா நமக்கு ஒரு பர்டிகுலர் பேட்டர்னில் தான் டிஎன் செட்டு வரப்போகுது. ஃபஸ்ட் பேப்பர் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். அதே மாதிரி உங்களோட கோர் சப்ஜெக்ட்டுக்கும் பர்டிகுலர் பேட்டர்ன் யூஜிசி நெட் பேட்டர்ன் தான் வரப்போகுதுன்ற போது நீங்கள் ப்ராக்டிஸ் டெஸ்ட்டை எடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு ப்ரீவியஸ் பேட்டர்ன்ஸை பேஸ் பண்ணி டார்கெட்டட் ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு நாங்கள் கொடுக்கும்போது அதை எடுத்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி அதிக டெஸ்ட்டை எடுத்து பார்த்தா அதுலேயே நீங்கள் லேர்ன் பண்ணிடலாம். ஸோ இதுதான் நீங்கள் படித்து முடிச்சுட்டு டெஸ்ட் எடுக்கணுன்ற கான்செப்ட் அது ஒரு ட்ரெடிஷ்னலான கான்செப்ட்டு. காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நீங்கள் அதை மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணுன்ற நெசசிட்டி இல்லை. நீங்கள் இப்போ ஒரு காலேஜ் லேர்னிங் ஒரு ட்ரெடிஷ்னல் டிகிரி படிக்கிறீங்க அப்படின்னா அதை மாதிரி நீங்கள் படிக்கலாம்.
பட் நமக்கு லிமிட்டட் டைம் இருக்கும்போது இந்த மாதிரி வந்து பேரலாக தான் நம்ம வந்து ரெண்டுத்தையுமே வந்து பண்ணணும். ஸோ எங்களுடைய போர்ட்டலில் ஏற்கனவே நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க. பே பண்ணியும் எக்ஸாம் எடுக்காதவங்க இன்றைக்கே வந்து நீங்கள் வந்து எக்ஸாம்ஸை வந்து அட்டன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 2 டெஸ்ட்டாவது நீங்கள் எடுங்க. பேப்பர் 1க்கு ஒன்று, உங்கள் கோர் சப்ஜெக்ட்டுக்கு ஒன்று. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் டெஸ்ட், ஏன்னா நமக்கு வந்து டேஸ் இன்னும் 1 வீக் தான் இருக்குது டிஎன் செட்டுக்கு. ஸோ நீங்கள் மேசிவாக வந்து ப்ராக்டிஸ் டெஸ்ட்டையும் அலாங் சைடு எடுக்கணும். எடுக்கும் போது உங்களுக்கு வந்து அது நல்ல பூஸ்டப்பாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த காணொலியில் நாங்கள் கொடுக்கக்கூடிய டிப்ஸு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து நம்மளுடைய டீச்சிங் ஆப்டிடியூட் பற்றி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கிற கான்செப்ட்ஸை பார்ப்போம். இன்றைக்கி நம்ம சைக்காலஜி தியரிஸில் ஒரு 7 சைக்காலஜி தியரிஸ் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அந்த சைக்காலஜி தியரிஸை பற்றி பார்க்க போகிறோம். ஏன் நம்ம சைக்காலஜி தியரிஸை வந்து இந்த டீச்சிங் ஆப்டிடியூடில் பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு டீச்சர் ஒரு லேர்னிங் ப்ராசஸ் கொடுக்கும்போது அந்த லேர்னர்ஸோட ஜென்ரல் சைக்காலஜி வந்து டீச்சர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த டீச்சர்ஸ்க்கு இந்த சைக்காலஜி தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அவங்களால எஃபெக்டிவ் டீச்சிங்கை பண்ண முடியும். ஸோ எந்த ஒரு பிஎட் ரிலேட்டடான கோர்ஸு, எஜுகேஷன் ரிலேட்டடான கோர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த சைக்காலஜி பேப்பர்ன்றது வந்து இம்பார்ட்டன்ட் பேப்பராக இருக்கும். ஸோ இங்கே நம்ம வந்து அதனுடைய பேசிஸை மட்டும் நம்ம வந்து நட்ஷெல்லாக இங்கே பார்ப்போம். இந்த சைக்காலஜி தியரிஸ் எல்லாமே வந்து நமக்கு எதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா, ஹியூமன் தாட் அண்ட் பிஹேவியர், ஹியூமனோட எண்ணங்களையும் அவனுடைய நடத்தைகளும், இதை வந்து நம்ம வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சைக்காலஜி தியரிஸ் எல்லாமே நமக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி இந்த சைக்காலஜி ஸ்டூடெண்ட்ஸு, அதே மாதிரி சைக்காலஜிக்கல் ரிலேட்டடாக ஸ்டடி பண்ணுற ஸ்காலர்ஸ் எல்லாருமே வந்து நமக்கு வந்து நிறைய சைக்காலஜி தியரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா சில சைக்காலஜி தியரிஸ் வந்து நமக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வேர்ல்டு வைடு வந்து அந்த சைக்காலஜி தியரிஸை வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க பீப்புள். அதே மாதிரி சில சைக்காலஜி தியரிஸ் வந்து அக்செப்ட் பண்ணாமலும் போயிருக்கு. ஸோ நம்ம இங்கே பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டண்ட்டான சைக்காலஜிக்கல் தியரிஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 7 சைக்காலஜி தியரி இருக்குது. பிஹேவியரல் தியரி, காக்னிட்டிவ் தியரி, டெவலப்மெண்டல் தியரி, ஹியூமனிஸ்ட் தியரிஸ், பர்சனாலிட்டி தியரி, சோஷியல் சைக்காலஜி தியரிஸ், லேர்னிங் தியரிஸ். ஸோ இந்த 7 இம்பார்ட்டண்டான தியரி வந்து ஒரு டீச்சர் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ தட் தே கேன் டூ தி எஃபெக்டிவ் லேர்னிங் ப்ராசஸ். லேர்னிங் ப்ராசஸ் அவங்க எஃபெக்டிவாக ஸ்டூடெண்ட்டுக்கு இம்பார்ட் பண்ணுறதுக்கு இந்த தியரிஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஹேவியரல் தியரி. இந்த பிஹேவியரல் தியரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைக்காலஜி தியரி எதை பேஸ் பண்ணி இதை பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பேஸ்ட் ஆன் பிஹேவியரிசம், அதாவது ஹியூமன் பீயிங்ஸோட நடத்தைகளை வச்சு இந்த தியரியை வந்து அவங்க ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. இந்த பிஹேவியரிசமில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸோட ஆரம்பத்தில் இன்ட்ரோடக்ஷன் என்ன பார்த்தோம் அப்படின்னா, பிஹேவியரல் சேஞ்சை கொண்டு வர்றது தான் டீச்சிங்கோட ஃபஸ்ட்டு எய்ம், ஃபஸ்ட்டு அப்ஜெக்டிவ்னு பார்த்தோம். ஸோ அதனால தான் இந்த பிஹேவியரிசம்ன்ற இந்த சைக்காலஜி தியரி வந்து டீச்சர்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக. ஸோ இந்த பிஹேவியரிசம் சேஞ்சை வந்து எப்படி நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னா, த்ரூ கண்டிஷனிங். கண்டிஷனிங் பற்றி ஏற்கனவே வந்து நம்ம முந்தைய காணொலியில் பார்த்தோம். கண்டிஷனிங் அப்படின்றது வந்து ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்டிமுலஸை வச்சு ஒரு ஸ்டூடெண்ட்டேருந்து ரெஸ்பான்ஸை கெட் பண்ணுறது, தேவையான ரெஸ்பான்ஸை கெட் பண்ணுறது தான் நமக்கு கண்டிஷனிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த கண்டிஷனிங்லேயே செவரல் டைப்ஸ் ஆஃப் கண்டிஷனிங் இருக்குது. அதெல்லாம் வந்து முந்தைய காணொலிகளில் அதெல்லாம் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, கண்டிஷனிங்ன்றது வந்து பேஸ்ட் ஆன் ஆர் இம்ப்ளிமெண்டிங் எ ஸ்டிமுலஸ் or connecting the stimulus with the responses, we can make the
லேர்னிங் ப்ராசஸ். ஸோ இதை தான் வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா பிஹேவியரல் தியரியில் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்குறது வந்து த்ரூ கண்டிஷனிங் இந்த பிஹேவியரல்ன்றது ஒன்றும் இல்லை. லேர்னிங்கிறது என்ன அப்படின்னா பிஹேவியரல் சேஞ்ச் இருந்தது. பிஹேவியரல் சேஞ்ச் அப்படின்னா பிஹேவியரல் சேஞ்ச் வந்து எப்போ வரும் அப்படின்னா ஏதாவது ஒரு லேர்னிங் நடக்கும்போது தான் வரும். ஸோ அந்த லேர்னிங்கை வந்து நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா பிஹேவியரல் தியரியில் கண்டிஷனிங் மூலமாக நம்ம வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த தியரியை வந்து நிறைய சைக்காலஜிஸ்ட் வந்து இதை வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. இதில் முக்கியமாக வந்து ஜான் பி வாட்சன் அண்ட் பிஎஃப் ஸ்கின்னர். ஸோ இவங்க வந்து இந்த தியரிஸ் ரிலேட்டடான ஸ்டடியில் டாமினன்டாக நமக்கு வந்து கண்டென்ட் கொடுத்தவங்க இந்த 2 சைக்காலஜிஸ்ட் தான். ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20ஆம் நூற்றாண்டு 20th செஞ்சுரியில் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இந்த தியரி வந்து டெவலப் ஆனது. ஸோ கண்டிஷனிங் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிஷனிங் வந்து எப்போ வந்து நடக்கும் அப்படின்னா இன்டராக்ஷன் வித் தி என்விரான்மெண்ட், ஒரு சமூக சூழலோட ஒரு கம்யூனிகேஷன் நடந்தால் தான், ஒரு தொடர்பு நடந்தால் தான் இந்த கண்டிஷனிங் அக்கர் ஆகும். ஸோ அதுதான் இந்த பிஹேவியரல் தியரிஸில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறாங்க. அந்த என்விரான்மெண்ட் ஸ்டிமுலைன்றது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஏதாவது ஒரு என்விரான்மெண்ட் ரிலேட்டடான ஒரு ஆக்டிவிட்டியோ இல்லை ஒரு ஆப்ஜெக்டையோ வச்சு நம்ம லேர்னிங்கை கொடுக்கறது. ஸோ இதுதான் பிஹேவியரல் தியரி. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா காக்னிட்டிவ் தியரிஸ். இந்த காக்னிட்டிவ் தியரியை பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து என்னன்னா நம்ம வந்து உணர்வோடு சம்பந்தப்பட்ட லேர்னிங்னு நம்ம சொல்லலாம். ஸோ நம்மளுடைய சென்சஸ், அதாவது லேர்னர்ஸோட சென்சஸ், ஐஸு, நோஸு, மவுத்து, இந்த மாதிரி 5 சென்சஸ் இருக்கு இல்லையா, இந்த 5 சென்சஸை யூஸ் பண்ணி லேர்னிங்கை கொடுக்கறது தான் வந்து இந்த காக்னிட்டிவ் ரிலேட்டட் தியரி சொல்லுது. ஸோ காக்னிட்டிவ் தியரி வந்து இது எந்த சைக்காலஜியை பேஸ் பண்ணுது அப்படின்னா ஃபோக்கஸ்ட் ஆன் இன்டர்னல் ஸ்டேட்ஸ். அதாவது ஒருத்தவங்களோட ஒரு லேர்னரோட உணர்வுபூர்வமான சில விஷயங்களை நம்ம வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறதுனாலையோ இல்லை வந்து அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுனாலையோ இந்த லேர்னிங்கை வந்து நம்ம வந்து கொடுக்கலாம். இது வந்து என்ன அப்படின்னா காக்னிட்டிவ் தியரி ஃபோக்கஸ்ட் ஆன் இன்டர்னல் ஸ்டேட்ஸ். அதாவது இப்போ மோட்டிவேஷன் அப்படின்றது வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டோட உணர்வுபூர்வமாக சம்மந்தப்பட்டது. ஸோ ஒரு மோட்டிவேஷனை கொடுத்து லேர்ன் பண்ண வைக்கலாம். அப்படி இல்லை ஒரு ப்ராப்ளம் சால்விங்கு, இல்லை வந்து ஒரு டெசிஷன் மேக்கிங், இதெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்டை வந்து பண்ண சொல்லி ஒரு ப்ராப்ளத்தை கொடுத்து அதை சால்வ் பண்ணி அதன் மூலமாக லேர்ன் பண்ண வைக்கிறது. ப்ராப்ளம் சால்விங்னாலுமே உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா அது காக்னிட்டிவ் ரிலேட்டடான ஆக்டிவிட்டி தான். காக்னிட்டிவ்னாலே பிரெயின் அப்படின்னு நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ பிரெயின் வந்து எதோட தொடர்புடையது அப்படின்னா 5 சென்சஸ் ஆர்கன்ஸோட நமக்கு வந்து தொடர்புடையது. அதன் மூலமாக நம்ம வந்து லேர்னிங் கொடுக்கறது வந்து காக்னிட்டிவ் தியரி. ஸோ ப்ராப்ளம் சால்விங், அது மாதிரி ஒரு டெசிஷன் மேக்கிங், ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு திங்கிங்கை ப்ரொவோக் பண்ணி அவனோட அட்டென்ஷனை கெட் பண்ணி, இது எல்லாமே அந்த ஸ்டூடெண்ட்டோட சென்ஸோடையும் காக்னிட்டிவோடையும் தொடர்புடையது. ஸோ இப்படி வந்து நம்ம வந்து மென்டல் ப்ராசஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து லேர்னிங்கை வந்து நம்ம பண்ணலாம். டீச்சர்ஸ் வந்து அந்த லேர்னிங்கை கொடுக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தியரியில் எதை பேஸ் பண்ணி வரும் அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எப்படி வந்து திங்க் பண்ணுறாங்க, அவங்களோட தாட் ப்ராசஸ் எண்ணங்கள் எப்படி இருக்குது, அதே மாதிரி பெர்சீவ்னஸ் அப்படின்னா ஒரு விஷயத்தை பற்றின அவங்களுடைய பார்வைகள், நோஷன்ஸ் எப்படி இருக்குது, அதுமாரி அது அவங்க எந்த அளவுக்கு அவங்க வந்து கான்செப்ட்ஸை வந்து லேர்ன் பண்ணிப்பாங்க, அதுமாரி எந்த அளவுக்கு ஒரு கான்செப்ட்ஸை ஞாபகத்தில் வச்சுப்பாங்க, இதெல்லாம் வந்து என்ன பிரெயின் ரிலேட்டடான ஆக்டிவிட்டி. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு லேர்னிங்கை கொடுக்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் காக்னிட்டிவ் தியரி வந்து இந்த சைக்காலஜி எதை பேஸ் பண்ண சைக்காலஜி அப்படின்னா டிபெண்ட் ஆன் நியூரோசைன்ஸ், ஃபிலாசபி அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸ். இதெல்லாம் பேஸ் பண்ண தியரி தான் இந்த காக்னிட்டிவ் தியரி.
அதே மாதிரி பிரெயினோட கேப்பபிலிட்டி, எவ்வளோ இன்ஃபர்மேஷன் அது ஸ்டோர் பண்ணிக்கும், எவ்வளோ இன்ஃபர்மேஷன் அது ரிமெம்பர் பண்ணும். ஸோ இதெல்லாம் இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம வந்து லேர்னிங்கை கொடுத்தோம் அப்படின்னா, லேர்னிங்கை என்ஹான்ஸ் பண்ணோம்னா அது காக்னேட்டிவ் தியரி. இந்த சைக்காலஜி வந்து காக்னேட்டிவை பேஸ் பண்ண சைக்காலஜி. இது வந்து என்ன அப்படின்னா, இப்போ எஜுகேஷனல் ரிலேட்டட் ஸ்ட்ரக்சர்டு கரிக்குலத்தை கொடுத்து ஒரு ஸ்டூடெண்ட்டை லேர்ன் பண்ண வைக்கிறதுக்கு காக்னேட்டிவ் தியரி, இந்த சைக்காலஜி தியரியை அடாப்ட் பண்ணோம் அப்படின்னா அது எஃபெக்டிவ் லேர்னிங்கை கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்டல் தியரிஸ். இந்த டெவலப்மெண்டல் தியரிஸ் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு மனித குலம் வந்து எந்த அளவுக்கு வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, எந்த அளவுக்கு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு, இதை பற்றி நம்ம ஆராய்ச்சி பண்ணி அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு லேர்னிங் ஃப்ரேம் ஒர்க்கை ப்ரொவைட் பண்ணுறது வந்து டெவலப்மெண்டல் தியரிஸ். இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹியூமன் growth, டெவலப்மெண்ட் அண்ட் லேர்னிங். ஸோ இந்த டெவலப்மெண்ட் தியரி வந்து மோஸ்ட்லி எது ரிலேட்டடாக இருக்கும் அப்படின்னா, சொசைட்டி ரிலேட்டடாக தான் நம்ம ஹியூமனோட க்ரோத்தையும், இண்டிவிஜுவல் ஹியூமன் க்ரோத் கிடையாது, சொசைட்டி ரிலேட்டடான க்ரோத்து ப்ளஸ் அது சொசைட்டி ரிலேட்டடான முன்னேற்றம், சமூக ரீதியான வளர்ச்சி முன்னேற்றத்தை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு லேர்னிங் ஃப்ரேம் ஒர்க்கை கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து என்ன அப்படின்னா டெவலப்மெண்டல் தியரிஸ் பேஸ் பண்ண லேர்னிங். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமனிஸ்ட் தியரிஸ். இந்த தியரி பார்த்தீங்க அப்படின்னா 1950s இந்த தியரி வந்து ரொம்பவே பாப்புலராக இருந்தது. இது வந்து என்ன அப்படின்னா ஒரு ஒரு மனுஷனோட அப்நார்மல் பிஹேவியர் அண்ட் சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ், மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் தியரிஸ். இப்போ இந்த ஹியூமனிஸ்ட் தியரிஸ் வந்து ஹியூமனோட நெகட்டிவ் ஆஸ்பெக்டை படிக்கிறதுனால, அந்த ஆஸ்பெக்டை புரிஞ்சுக்கிறதுனால, ஏன்னா நம்ம பார்க்குறது எல்லாமே சைக்காலஜி தியரிஸ். ஸோ ஒரு 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 ஸ்டூடெண்ட்டை ஒரு லேர்ன் பண்ண வைக்கணும் அப்படின்னா இந்தந்த தியரிஸ் எல்லாம் நம்ம வந்து தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அடாப்ட் பண்ணலாம். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டோட அப்நார்மல் பிஹேவியர், அது மாதிரி அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கிற சைக்காலஜிக்கல் ப்ராப்ளமு, இதெல்லாம் வந்து பேஸ் பண்ணி இதெல்லாம் கன்சிடர் பண்ணி நம்ம வந்து லேர்னிங்கை கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து எந்த சைக்காலஜிக்கு கீழே வரும் அப்படின்னா ஹியூமனிஸ்ட் தியரி சைக்காலஜிக்கு கீழே வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹியூமன் தியரிஸை கொடுத்ததில் முக்கியமான ஸ்காலர்ஸ் பார்த்தீங்கன்னா கேரல் ரோஜர்ஸ் அண்ட் ஆப்ரஹாம் மாஸ்லோ. இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேப்பரில் உங்களுக்கு வந்து கொஷினாக கூட வரலாம். ஹியூமனிஸ்ட் தியரியை ப்ரப்போஸ் பண்ணது யாருன்னு ஒரு 4 சயின்டிஸ்ட் ஸ்காலர்ஸ் பேர் கொடுத்தாங்கன்னா இதில் கார்ல் ராகர்ஸோ அப்ரஹாம் மாஸ்லோவோ இருந்தால் நீங்கள் சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பர்சனாலிட்டி தியரிஸ். இது வந்து என்ன அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கிற மக்கள் அவங்களோட பர்சனாலிட்டியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அசஸ் பண்ணிக்கிட்டு நம்ம லேர்னிங்கை கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து பர்சனாலிட்டி தியரி. அதாவது இது வந்து காமனாக ஹியூமன்ஸுக்கு இருக்கிற ஒரு பிஹேவியர் தான். ஹியூமன்ஸ் வந்து இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அடுத்தவங்களே ஈஸியாக வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்க, இவங்க இப்படி தான், இவங்களுடைய கேரக்டர் இதுதான். இதுதான் வந்து பர்சனாலிட்டி தியரியை பேஸ் பண்ணி கொடுக்குற லேர்னிங். இந்த டெய்லி மியூசிங்ஸ் on how and why people behave as they do or similar or to what personality psychologists do. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா மியூசிக்ஸ் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பர்சனை பற்றி நமக்கு இருக்கக்கூடிய டீப் தாட், நோஷன், ப்ரீகன்சீவ்டு நோஷன் இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, இவர் இப்படி தான் அப்படின்னு நம்ம வந்து அடுத்தவங்களை பற்றி நமக்கு ஒரு மைண்ட் செட் டீப்பாக அதை நம்ம பிலீவ் பண்ணுவோம். ஸோ இதை பேஸ் பண்ணி பில்ட் பண்ணது தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பர்சனாலிட்டி தியரின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு இண்டிவிஜுவல் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு பேட்டர்ன் ஆஃப் தாட்ஸ் இருக்கும். அவர் அப்படிதாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதான் pattern of thoughts, feelings and behavior that make a person unique. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தரையும் வேறுபடுத்தி காட்டுறது வந்து அவங்களோட பர்சனாலிட்டி தான், அது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவங்களோட பர்சனாலிட்டியை பேஸ் பண்ணி நமக்கு ஒரு பர்செப்ஷன் இருக்கும். ஸோ இப்போ டீச்சரும் அப்படிதான் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோட இல்லை ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸோட
பேட்டர்ன் ஆஃப் தாட்ஸ் எப்படி இருக்குது, அவங்க ஃபீலிங்ஸ் அண்ட் பிஹேவியர் எப்படி இருக்குது அப்படின்றத பேஸ் பண்ணி நம்ம அந்த அந்த பர்சனாலிட்டியை பேஸ் பண்ணி நம்ம வந்து லேர்னிங் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்சனாலிட்டி தியரிக்கு கீழே வரும். ஸோ நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சுற்றி இருக்கிற பீப்புளோட பர்சனாலிட்டியை வந்து நம்ம அசஸ் பண்ணுவோம். இதை இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரியலைஸ் பண்ணி பண்ணுறோமோ இல்லையோ ஒரு ஒரு ரொட்டீன் ஆக்டிவிட்டியாகவே வந்து ஒருத்தரோட பர்சனாலிட்டியை ஜட்ஜ் பண்ணுறது, ஒருத்தரோட பர்சனாலிட்டியை பற்றி கமெண்ட் பண்ணுறது, திங்க் பண்ணுறது, அதை பற்றி அவங்க டீப் பிலீஃபை வச்சுக்கிறது, இது எல்லாமே நமக்கு வந்து நார்மலாகவே இருக்கிறது தான். ஸோ இதுவுமே வந்து ஒரு சைக்காலஜிக்கல் விஷயம் தான். இந்த இதை பேஸ் பண்ணி நம்ம லேர்னிங்கை கொடுத்தோம் அப்படின்னா அது பர்சனாலிட்டி தியரி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சோஷியல் சைக்காலஜி தியரி. இது எப்படி அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பர்சனோட இல்லை ஸ்டூடெண்ட்டோட சோஷியல் பிஹேவியர், சமூகத்தில் அவனோட நடத்தைகள் எப்படி இருக்கு, அதை பேஸ் பண்ணி நம்ம லேர்னிங் கொடுத்தோம் அப்படின்னா, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்ம லேர்னிங் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா சோஷியல் சைக்காலஜி தியரின்னு சொல்றோம். இப்போ இந்த இந்த சோஷியல் தியரிஸ் வந்து எதை பேஸ் பண்ணுது அப்படின்னா ஸ்பெசிஃபிக் சோஷியல் ஃபினாமினா இன்க்ளூடிங் குரூப் பிஹேவியர் ஆர் சோஷியல் இன்ஃப்ளூயன்ஸ், லவ் அண்ட் மச் மோர். அதாவது ஒருத்தவனுக்கு இண்டிவிஜுவல் தாட் இருக்கலாம், ஒருத்தவனுக்கு இண்டிவிஜுவல் ஃபேக்ட்ஸ் வந்து அவனுக்கு இருக்கலாம். பட் ஹவவர் ஒரு சொசைட்டின்னு வரும்போது அவனுடைய சொந்த கருத்துக்களை ஒதுக்கி வச்சுட்டு சொசைட்டி இதை சொல்லுது, அப்போ நம்ம இதை ஃபாலோ பண்ணணும். ஸோ அப்படி வந்து நம்ம வந்து இண்டிவிஜுவல்ஸ் எப்படி வந்து சொசைட்டியோட அவங்க எப்படி வந்து இன்டராக்ட் பண்ணுறாங்க, பிஹேவ் பண்ணுறாங்க, அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா லேர்னிங்கை கொடுக்கலாம். இது எதெல்லாம் இந்த தியரியில் இன்வால்வ் ஆகும் அப்படின்னா குரூப் பிஹேவியர். கூட்டமாக இருக்கும் போது ஒரு இண்டிவிஜுவல் வந்து என்ன மாதிரி பிஹேவியரை ஷோ பண்ணுறாங்க. சோஷியல் பர்செப்ஷன், அதாவது சமூகத்தை பற்றின அவங்களுடைய பார்வைகள், அதாவது சோஷியல் பர்செப்ஷன். லீடர்ஷிப், ஒரு சொசைட்டியோட தலைமைத்துவம், அதை பற்றி அவங்க என்ன நினைக்கிறாங்க, அது அந்த தலைமைத்துவத்துக்கு அவங்க வந்து எந்த மாதிரி அவங்க வந்து பிஹேவியர்ஸை ஷோ பண்ணுறாங்க. நான் வெர்பல் பிஹேவியர், நான் வெர்பல் பிஹேவியர் அப்படின்றது வந்து ஜஸ்ட் சொல்லு இல்லாமல் செயல் மட்டும், ஒரு சமூகத்தில் நம்ம செய்யக்கூடிய செயல்கள். கன்ஃபர்மிட்டினா ஏற்கனவே சொன்ன மாதிரி இண்டிவிஜுவலாக அவன் ஒரு வேற கருத்து இருந்தால் கூட சமூகத்தோட ஒத்து போகணுன்றதுக்காக அந்த கருத்தை வந்து அவங்க விட்டு கொடுத்துட்டு சமூகம் ஏற்றுக்கிற கருத்தை வந்து அவங்களும் ஏற்றுக்கிறது, இதுதான் கன்ஃபர்மிட்டி. அக்ரேஷன் அண்ட் ப்ரீஜுடைஸ், இது வந்து என்ன அப்படின்னா சமூகத்தில் ஒரு சில விஷயங்கள் பிடிக்காம இருந்தால் கூட, சமூகத்தில் ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு பிடிக்காம இருந்தால் கூட, அந்த அக்ரெசிவ்னஸ் இருந்தால் கூட அதை வந்து சப்ரஸ் பண்ணிட்டு சொசைட்டிக்காக சில விஷயங்களை வந்து பண்ணுறது. அதே மாதிரி ப்ரீஜுடைஸ், சமூகத்தில் ஒரு ஐயோ இந்த சொசைட்டியாக இப்படி தான் இருக்கும், இது இந்த சொசைட்டியை மாற்றவே முடியாது அப்படின்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் ப்ரீஜுடைஸ், ப்ரீகன்சீவ்டு நோஷன்ஸ்னு சொல்லலாம். ஸோ எல்லா ஹியூமன் பீயிங்ஸ்க்கும் எல்லா லேர்னர்ஸ்க்கும் இந்த மாதிரியான சோஷியல் சைக்காலஜி இருக்கும். இந்த சோஷியல் சைக்காலஜியை பேஸ் பண்ணி நம்ம வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு லேர்னிங்கை கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து சோஷியல் சைக்காலஜி தியரி. ஏன் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா ஒரு ஹியூமனோ ஒரு லேர்னரோ ஒரு ஸ்டூடெண்ட்டோ வந்து சொசைட்டியில் என்ன பிஹேவியரை காமிக்கிறாங்க ஃபஸ்ட்டு அது ஒரு டீச்சருக்கு தெரியணும். அப்போ தான் அவங்களால எஃபெக்டிவாக அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு டீச் பண்ண முடியும். லாஸ்ட் தியரி பார்த்தீங்க அப்படின்னா லேர்னிங் தியரிஸ். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேர்னிங் தியரிஸ்னால் பீப்புள் வந்து எந்த அளவுக்கு வந்து புதுசாக விஷயங்களை வந்து படிக்கிறதுலையோ இல்லை லேர்ன் பண்ணிக்கிறதுலையோ ஆர்வமாக இருக்காங்க, ஒரு ஒரு புதிய சிந்தனைகளை வந்து உள்வாங்கிக்கிறதுல எந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற லேர்னிங்கை கொடுக்கறது தான் லேர்னிங் தியரிஸ்.
இது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுவுமே சைக்காலஜி ரிலேட்டடான தியரின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, இந்த ஹார்மோன்றது வந்து நமக்கு வந்து பிரெயின் ரிலேட்டடான, சைக்காலஜி ரிலேட்டடான விஷயம். ஸோ அதனால தான் லேர்னிங்கோட இன்ட்ரெஸ்ட்டும் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஒரு டீச்சர் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த லேர்னிங் தியரி வந்து எந்த அளவுக்கு வந்து பீப்புள் வந்து புது விஷயங்கள ஃபோக்கஸ் பண்ணி லேர்ன் பண்ண தயாரா இருக்காங்கன்ட்டு தெரிஞ்சா தான், அதுக்கேத்த மாரி நம்ம வந்து எஜுகேஷனல் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைன வந்து நம்மளால பண்ண முடியும். ஸோ இதுதான் 7 முக்கியமான சைக்காலஜிக்கல் தியரி, சைக்காலஜிக்கல் ப்ராசஸ்ல. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா, மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங். ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்ல எல்லாம் முன்னாடி காணொளியெல்லாம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, டீச்சிங் வந்து ஒரு ஆர்ட்டா, சயின்ஸா, கலையா, அறிவியலான்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் 2மே தான் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதாவது ஆர்ட்ன்றது எப்போ வருது அப்படின்னா, ஒரு லேர்னரோட மென்டாலிட்டிய புரிஞ்சுகிட்டு, அதுக்கேத்த மாரி டீச்சிங் பண்ணும்போது அது வந்து ஆர்ட் ஆகுது. அதுவே வந்து டீச்சிங்க எந்த மெத்தட்ல பண்ணணும், அதுக்குரிய டூல்ஸ் என்னென்னலாம் யூஸ் பண்ணணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு டீச்சிங் பண்றதுனால அது வந்து சயின்ஸாவும் நமக்கு வந்து கன்சிடர் பண்ணலாம். அதனால தான் அதுதான் சொல்றோம். டீச்சிங்கோட ப்ரொசீஜர்ஸு, டீச்சிங்க்கு இருக்கிற ஸ்கில்ஸு, இதெல்லாம் அக்யூர் பண்ணி தான் ஒருத்தவங்களால டீச் பண்ண முடியும். ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா, டீச்சிங்ன்றது வந்து சயின்ஸு. ஸோ இப்போ வந்து டீச்சிங்கை பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து நிறைய டீச்சிங்க்கான டூல்ஸ் வந்துருச்சு. கிளாஸ் ரூம் டீச்சிங்கு, அதே மாதிரி மீடியா ரிலேட்டட் டீச்சிங் எல்லாமே வந்துட்டு, இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு டீச்சர் டீச் பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ அதனால தான் அதை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, சயின்ஸ்னும் சொல்றாங்க. டீச்சிங்கை பொறுத்தளவுல 3 முக்கியமான ஸ்டேஜஸ் இருக்கு. ஒன்று வந்து ப்ரீ ஆக்டிவ் ஃபேஸ். இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இட் இஸ் அ ஃபர்ஸ்ட் ஃபேஸ், தட் இஸ் பிளானிங் ஃபேஸ். நம்ம ஒரு டீச்சர் வந்து ஒரு கான்செப்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு லெசன் பிளான் போடுவோம். அதுதான் பிளானிங்னா அதுதான். என்ன டீச் பண்ண போகிறோம், டீச்சிங் அப்ஜெக்டிவ் என்ன, லேர்னிங் அப்ஜெக்டிவ் என்ன, அதனுடைய அவுட்கம் என்ன, ஸோ எந்த சப்ஜெக்டை எந்த கான்செப்டை டீச் பண்ண போகிறோம், எவ்வளோ நேரம் டீச் பண்ண போகிறோம், என்னென்ன டூல்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை இதை வந்து தான் வந்து நம்ம வந்து பிளானிங் ஃபேஸ்லேயே வந்து நம்ம இதெல்லாம் டிட்டர்மைன் பண்ணிடுவோம். ஸோ இது வந்து ப்ரீ ஆக்டிவ் ஃபேஸ். செகண்ட் ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டராக்டிவ் ஃபேஸ். இந்த இடத்துல ஃபஸ்ட்டு பிளான் பண்ணிட்டோம், பிளான் பண்ணபடி அந்த டீச்சிங்கை பண்ணுறது தான் செகண்ட் ஃபேஸ். திஸ் இஸ் தி ஆக்சுவல் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ நம்ம பிளான் பண்ணதை செயல்படுத்துகிறோம். ஸோ இது வந்து இன்டராக்டிவ் ஃபேஸ். இங்கே தான் ஆக்சுவல் டீச்சிங் வந்து நடக்குது. இன்டராக்டிவ் ஃபேஸில் தான் ஆக்சுவல் டீச்சிங் நடக்குது. அடுத்தது மூணாவது பார்த்தீங்க லாஸ்ட் ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆக்டிவ் ஃபேஸ். ஸோ இது வந்து ஒரு கான்செப்டை ஸ்டூடெண்ட்டுக்கு டீச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இவால்வேட் பண்ணணும். அவன் எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க ஸ்டூடெண்ட்டு. இவால்வேஷன் ஆக்டிவிட்டீஸ்லாம் இதுதான் வருது, அசஸ் பண்ணுறது. ஏன்னா இதுதான் நமக்கு வந்து ஃபீட்பேக் வந்து கொடுக்கும். நம்ம டீச் பண்ணதை அவன் கரெக்டாக லேர்ன் பண்ணியிருக்கானா இல்லையான்றது ஸ்டூடெண்ட்டு. ஸோ இது மூணும் ப்ரீ ஆக்டிவ் ஃபேஸ், இன்டராக்டிவ் ஃபேஸ் அண்ட் போஸ்ட் ஆக்டிவ் ஃபேஸ். இது மூணும் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜஸ் இன் டீச்சிங். அதே மாதிரி ஒரு 5 இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ் இருக்கு. 5 ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் மெத்தட் ஆஃப் டீச்சிங். ஒன்று ப்ரிப்ரேஷன், நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ஃபேஸே ப்ரிப்ரேஷன் ஃபேஸ் தான். டீச் பண்ணுறதுக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது. நெக்ஸ்ட் அந்த கண்டென்ட்டை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறது, ப்ரெசன்டேஷன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸு, ப்ரொசீஜர்ஸு, இது எல்லாமே இந்த ப்ரெசன்டேஷனுக்குள்ளே வந்துடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கம்பேரிசன்ன்றது என்ன அப்படின்னா, ஸ்டூடெண்ட் ஏற்கனவே ஒரு நாலேஜை, ப்ரீ நாலேஜ் அவனுக்கு இருக்கும், கெட் பண்ணி வச்சிருப்பான். ஸோ அந்த எக்ஸிஸ்டிங் அவனோட நாலேஜோட இப்போ நம்ம டீச் பண்ணுறதையும் கம்பேர் பண்ணி தான் நம்ம வந்து டீச் பண்ணணும். இது டீச்சிங்கில் நார்மலாக நம்ம பண்ணுறது தான். ஒரு விஷயத்தில் வந்து டீச் பண்ணும்போது முன்னாடி இதை படிச்சிருக்கோம் இல்லையா அப்படின்னு கனெக்ட் பண்ணி தான் டீச்சர்ஸ் வந்து டீச் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா கம்பேரிசன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலைசேஷன். டீச்சர் டீச் பண்ணும்போது ஒரு கான்செப்டை ஜென்ரலைஸ்டாக தான் வந்து அவங்க வந்து அதை கொடுப்பாங்க. அந்த ஜென்ரலைஸ்டு கான்செப்ட் வந்து எந்தெந்த சுச்சுவேஷனுக்கெலாம் அந்த கான்செப்டை வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்றது வந்து
லேர்னருக்கு வந்து நம்ம வந்து புரிய வைக்கணும். கான்செப்ட் எந்த கான்செப்டை வந்து நம்ம வந்து டீச் பண்ணுறோமோ அதை ஃபஸ்ட்டு ஜென்ரலைஸ் பண்ணிடணும். ஜென்ரலைஸ் பண்ணிட்டு எந்த சுச்சுவேஷனுக்கு அதை அப்ளை பண்ணலாம் அப்படின்றது தான் ஜென்ரலைசேஷன். நெக்ஸ்ட் அப்ளிகேஷன். அப்ளிகேஷன்றது ஆக்சுவல் அப்ளிகேஷன். இங்கே ஜென்ரலைஸ்டாக ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு கான்செப்டை வந்து நம்ம வந்து டெலிவர் பண்ணுறது, அதுமாரி அந்த கான்செப்டை எந்தெந்த சுச்சுவேஷன்ஸ்க்குலாம் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம், ரிலேட்டட் சுச்சுவேஷன்ஸ், அது ஜென்ரலைசேஷன். அப்ளிகேஷன்றது ஸ்பெசிஃபிக் அப்ளிகேஷன் இன் டே டு டே ரியல் லைஃப். ஒரு ப்ராஜெக்டாக இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, ஒரு லேர்ன் பண்ண கான்செப்டை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறது, இது எல்லாமே வந்து அப்ளிகேஷன் லெவல். ஸோ இதுதான் வந்து சைக்காலஜி தியரி அண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங். இந்த மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங் இருக்குது. டிஃப்ரெண்ட் ஸ்கூல்ஸ் ஆஃப் ஃபிலாசபியை பேஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங் இருக்குது. இதை வந்து நம்ம அடுத்த காணொலியில் பார்ப்போம். ஸோ we will stop with this. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். இந்த காணொலியை புதுசாக பார்க்குறவங்க எங்களுடைய டிஎன் செட் மெட்டீரியல், ஃபஸ்ட் பேப்பருக்கான மெட்டீரியல், இல்லஸ்ட்ரேட்டிவ் கான்செப்ட்ஸு, அதே மாதிரி மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் வித் ஆன்சர்ஸ், 10 யூனிட்ஸ்க்குமான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ், இது எல்லாம் சேர்ந்த பிடிஎஃப் மெட்டீரியலாக கொடுக்குறோம். பிடிஎஃப் மெட்டீரியல் தான், ஹார்ட் காப்பி கிடையாது. 700+ பேஜஸ் இருக்குது. 75 rupees ஆஃபரில் நாங்கள் கொடுக்குறோம். நார்மலாக இந்த மெட்டீரியல் வந்து 299 rupees ஆக்சுவல் சார்ஜு. பட் டியூ டு தி டிஎன் செட்டு கேண்டிடேட்ஸ் வந்து நிறைய பேர் அட்டன் பண்ணுறதுனால நம்ம 75% ஆஃபரில் இந்த பிடிஎஃப் மெட்டீரியலை வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பிடிஎஃப் மெட்டீரியலில் எங்களுடைய வெப்சைட்டோட ஆன்லைன் ஸ்டோர்லேயும் நீங்கள் லிங்க்கை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை த்ரூ வாட்ஸ்அப் எங்களை காண்டாக்ட் பண்ணி கூட நீங்கள் இந்த புக்கை வந்து யூபிஐ பேமெண்ட்ஸ் பண்ணி நீங்கள் இந்த பிடிஎஃப் மெட்டீரியலை கெட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எங்களுடைய மார்க் எக்ஸாம் சீரீஸ் இதுவுமே வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது ரிலேட்டடான டீட்டெயில்ஸையும் வந்து நீங்கள் வந்து என்னோடய நம்பரையும் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஹாப்பி ப்ரிப்ரேஷன். டைம் இஸ் வெரி லிமிட்டட். we have to make our preparation so fierce and intense. ஸோ டிஎன் செட்டை அட்டன் பண்ண போகிற எல்லாருக்கும் வித்யாபூன் அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி.